ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து தீர்க்கமாய் திருவள்ளம் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, இந்த காரியத்தில் உறுதியாயிரு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் ஒரு காரியத்திற்கு தீர்மானம் எடுப்பார்கள். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் என்று சொல்லி எத்தனையோ தீர்மானம் எடுப்பார்கள். ஆனால் தீர்மானத்தில் சில காரியத்தில் உறுதியாக இருக்க மாட்டார்கள். எடுத்த காரியத்தில் நம்ம எப்பொழுது உறுதியாக இல்லாமல் போகிறோமோ அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் காரியம் வாய்க்காமல் போகிறது. இன்றைக்கும் அது நமக்கு ஒரு காரியத்தை நம்ம தீர்மானம் பண்ணிட்டோமா, இன்றைக்கி இந்த காரியத்தை நம்ம செய்யணும், இன்றைக்கி நம்ம இவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், இன்றைக்கி இவ்வளவு வேதத்தை வாசிக்கணும் என்று சொல்லி எந்தெந்த காரியத்தை நீங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும்னு ஆண்டவர் பேசுகிறார். வேதாகமத்தில் பாருங்கள், சூனேமியாளை குறித்து தெரியும். இந்த சூனேமியாள் கர்த்தருக்கு பயப்படுகிறவள். அது மாத்திரமல்ல, ஊழியக்காரனை ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம். ஆனால் இவளுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. எலிசா ஜெபம் பண்ணது போல எலிசாவுடைய தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே இவள் கற்பந்தரிக்கும்படி ஆண்டவர் செய்தார். இவளுக்கு ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் என்ன செய்தார், சூனேமியாளுக்கு கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த பிள்ளை என்ன செஞ்சது, மரித்து போனது. அந்த மரித்து போன செய்தி தகப்பனாருக்கு தெரியாது. சூனேமியாள் இப்பொழுது என்ன செய்கிறார்னா, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22, 23 தன் வேலைக்காரன் ஒருவனை என்ன செய்தனா அனுப்பி தன் புருஷனிடத்தில் அனுப்புகிறாள். அனுப்பி, எனக்கு ஒரு வேலைக்காரனையும் கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும், நான் என்ன செய்யணும், தீர்க்கதரிசி எலிசாவிடத்தில் போக வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாள். 23வது வசனத்தில், அப்பொழுது அவருடைய புருஷன், இது அமாவாசையும் இல்லை, ஓய்வு நாளும் இல்லை, ஏன் நீ அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும் என்று மறு உத்தரவு கேட்டு என்ன செய்கிறார், அனுப்புகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நம்ம பாணியில் சொல்லணும்னா, இது ஞாயிற்றுக்கிழமையும் கிடையாது, இது உபவாச நாளும் கிடையாது, இது காத்திருப்புற நாளும் கிடையாது, இது முழு இரவு ஜபமும் கிடையாது. இன்றைக்கி ஆலயத்தில் எந்த ஜபமும் இல்லையே, ஏன் நீ இன்றைக்கி ஆலயத்துக்கு போகணும், ஏன் இன்றைக்கி ஆண்டவரை தேடி போகணும் என்று சொல்லி நமக்கு பல ரீதியில் கர்த்தரை தேடி போகிறதற்கு பல தடைகள் வரும், பல எதிர்ப்புகள் வரும். ஏன் போகணும், இன்றைக்கி ஏன் போகணும், இன்றைக்கி இந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோமே, இன்றைக்கி இந்த காரியத்திற்கு இந்த இடத்திற்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோமே, இன்றைக்கி தான் இன்றைக்கி போகணுமா, அது நாளைக்கு போகலாமே, இல்லை அடுத்த வாரம் போகலாமே, எல்லா வாரம் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க போகிற, இந்த வாரம் இந்த காரியத்தை செய்வோமே என்று சொல்லி பிசாசு தந்திரமாக என்ன செய்வான் என்றால், ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை செய்வதற்கு விடாதபடிக்கு தந்திரமாய் வேலை செய்வான். குடும்பத்தின் மூலமாய் வேலை செய்வான், கணவனார் மூலமாக வேலை செய்வான், மனைவி மூலமாக வேலை செய்வான், பிள்ளைகள் மூலமாய் வேலை செய்வான், மருமகள் மூலமாய் வேலை செய்வான். இப்படி பல ரீதியில் வேலை செய்வான். அவன் தந்திரத்தை நம்ம தான் புரிந்து கொள்ளணும். அவள் புருஷன் சொல்கிறான், அமாவாசையும் இல்லை, ஓய்வு நாளும் இல்லை, ஏன் அவரிடத்துல போகணும் என்று சொன்னாலும் பரவாயில்ல, நான் அவரிடத்துல தான் போகணும். ஏன்னா பிள்ளை இறந்த செய்தி சூனேமியாளுடைய கணவனாருக்கு தெரியாது, அந்த செய்தியை சொல்லலை, நான் அவரிடத்துல போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாள். ஆனால் இவளுக்கு ஒரு நம்பிக்கை, நான் சும்மா இருந்துக்கிட்டு இருந்த என்ன, இந்த எலிசா தான் தீர்க்க தரிசனம் உரைத்து அவர் ஜபம் பண்ணதுனால இந்த குழந்தை கிடைத்தது, இப்போ அவள்கிட்டே நான் போகிறேன், பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போகல, இப்போ போகிறா, எனக்கு என்ன நடந்தது, எனக்கு ஏன் இப்படி சம்பவித்தது, ஏன் என் பிள்ளை மரித்து போனது என்று சொல்லி கணவனார் மூலமாய் தடைகள் வந்தாலும் சரி, எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு அவள் எடுத்த காரியத்தில் உறுதியாக இருந்து எலிசா தீர்க்கதரிசனத்தில் போனது நிமித்தம்தான். எலிசா தீர்க்கதரிசிட்ட போறா, வேலைக்காரனும் தடை செய்கிறான். எத்தனை தடைகள் வந்தாலும் எலிசாவை தன்னோடு கூட அழைத்து கொண்டு வரும்படிக்கு அவள் எடுத்த காரியத்தில் உறுதியாக இருந்தால், உறுதியாக இருந்தது நிமித்தம் சூனேமியாவுடைய மகன், மரித்து போன மகன் உயிரோடு கூட என்ன செய்தான், எழும்பினதாக, உயிர் பெற்றதாக நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியம் மரித்து போனதை போல இருக்கும், நடந்து அவ்வளவுதான், இது முடிஞ்சதுன்னு நினைப்போம். ஏன் முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கைகூடாமல் இருக்குது, ஏன் காரியம் சித்தி அடையாமல் இருக்குதுன்னா, எடுத்த காலத்தில் உறுதி இல்லாத இருக்கு. அப்படின்னால தான் இன்றைக்கி உறுதியோடு கூட இருக்க. எப்படி சூனேமியால் அற்புதத்தை
பெற்றுக்கொண்டாலோ, தன் பிள்ளையை திரும்பவும் உயிரோடு கூட பார்க்க உதவி செய்தாரோ அதே போல் உங்களுக்கும் செய்வார். சூனேமியாளுக்கு செஞ்சதை உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அந்த குடும்பத்துக்கு நடந்தது உங்கள் குடும்பத்துக்கு நடக்காதா? நிச்சயமாக நடக்கும். ஆண்டவர்கள் அற்புதங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே எடுத்த காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் உறுதியாக இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.